வணக்கம். இன்றைக்கு வகுப்பில் இடைச்சொல் வகைகளில் முன்னிலை அசைச்சொல் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அசைச்சொல் என்றால் என்ன? பொருள் இல்லாததாக வரும் சொல் அசைச்சொல் எனப்படும். முன்னிலை அசைச்சொல், முன்னிலை இடத்தில் வரும் அசைச்சொற்களை நாம் முன்னிலை அசைச்சொல்னு சொல்லுவோம். இவை செய்யுள்களில் அதிகம் பயன்படுத்தப்படுகின்றன. இனிய இசைக்காகவும் உணர்ச்சிகளை வெளிப்படுத்தவும் அசைச்சொற்கள் உதவுகின்றன. பேச்சு தொடரில் வரும் அசை நிலையை உரையசை என்று சொல்லுவோம். நன்னூல் நூற்பா 440 என்ன சொல்லுதுன்னு பாருங்க. மியா, இக, மோ, மதி, அத்தை, இத்தை, வாழிய, மால, ஈ, யாழ இவைகளெல்லாம் முன்னிலை அசைன்னு நன்னூல் நூற்பா சொல்லுது. எடுத்துக்காட்டுகளோட பார்க்கலாமா? மியா, இக, மோ, மதி, அத்தை, இத்தை, வாழிய, மால, ஈ, யாழ என்னும் 10 இடைச்சொற்களும் முன்னிலை இடத்தில் வரும் அசைச்சொற்களாகும். எடுத்துக்காட்டுகள் பார்க்கலாம். மியா, சிலையன், செழுந்தலையன், சென்மியா அப்படின்னா செல்வாய், செல்வாயாக என்று பொருள். இக, தண்டுரை ஊற காணிக எனவே, பார்ப்பாயாக, காண்பாயாக சொல்கிறோம் இல்லையா அது. மோ, காமம் செப்பாது கண்டது மொழிமோ, சொல்வாயாக. மதி, சென்மதி பெருமை, செல்வாயாக. அடுத்தது அத்தை, சொலிய ரத்தை நின் வெகுளி, சொல்வாயாக. இத்தை, வேய்நரல் விடரக நீயொன்று பாடித்தை, பாடுவாயாக. வாழிய, காணிய வா வாழிய மலைச்சாரல், வாழ்த்துவாயாக. மால, சிறிது தவிர்ந்து ஈக மால நின் பரிசில உய்மர், மால அப்படிங்கிற பொருள் வருந்துவாயாக என்ற பொருளில் வரும். ஈ, சென்றி பெருமை நிற்றகைக்கு நர் யாரோ, நீ சென்று விட்டாய், இந்த பொருளில் சென்றி என்று வரும், முன்னிலையில் வரும். யாழ, நீயே செய்வினை மருங்கிற், செலவயர்ந்தி யாழ அப்படின்னா செல்வாயாக. இப்படி முன்னிலையை குறிக்கக்கூடிய அசைச்சொற்கள் 10. அவைகளை இந்த வகுப்பில் பார்த்தோம். அடுத்த வகுப்பில் எல்லா இடத்தும் வரும் அசைச்சொற்களை பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம். வகுப்பில் இணைந்ததற்கு நன்றி.